இதுதான் அவருடைய நம்பர் சார். அந்த மனு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு அந்த கவுண்டர் போடுவார் சார். இவர் விவசாயிங்கிறதுனால நானும் தர்மபுரி ஊரக பகுதி மக்களும் பயன்பெறும் பல்வேறு துறைகளின் சார்பில் மின்சார வாரியம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, பல்வேறு காட்சி அரங்கங்களை பார்வையிட்டு வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் உரையாடி வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளிடம் உரையாடி வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் காட்சி அரங்கங்களை பார்வையிட்டு வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேவை மையம், தூய்மை பணியாளர் நலவாரியம், முதலமைச்சர் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரவேல். குமரவேல், இந்நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம். அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைந்து வழங்க ஊரக பகுதி மக்களுக்கான அந்த சேவைகளை குறிப்பாக சென்று சேர்றதால் மக்களுடன் முதல்வர் திட்டம் என்ற தொடக்க விழாவிற்கு தருமபுரி வந்தடைந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தருமபுரிக்கு வந்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னதாக அரசு துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த முகாமினை பார்வையிட்டு வருகிறார். அந்த முகாமில் பல்வேறு துறைகள் சார்பாக முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் மனுக்களை பெற்று வருகிறார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு பள்ளி மைதான வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான
விழா மேடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழா மேடைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கிறார். முன்னதாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரை வரவேற்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி அவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த காட்சிகளை தான் தொடர்ந்து நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இதனைத் தொடர்ந்து விழா மேடையின் ஒரு பகுதியில் மக்களுடன் முதல்வர் அதற்கான குறும்படம் ஒன்றும் திரையிடப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் விழா பேருரை ஆற்ற இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மகளிர் பயணம் செய்யும் வகையில் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 20 புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார். அதாவது பல்வேறு பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் முடிவுற்ற பணிகள் என 500 கோடியே 81 லட்சம் மதிப்பிலான திட்டங்களையும் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக கூட்டுறவுத்துறை, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான அந்த விழா மேடைக்கு முதல்வர் அவர்கள் வர இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விழா சிறப்புரையாற்ற முதலமைச்சர் அவர்கள். விவரங்களுக்கு நன்றி குமரவேல். தருமபுரி மாவட்ட மக்களாகிய உங்களை காண வருகை தந்து கொண்டுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பேரறிஞர் அண்ணாவின் வழியில் செயல்படும் மக்களுக்கான அரசு. மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படி மக்களுக்கான அரசாக நம்முடைய அரசாங்கத்தை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி வரவேற்பளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 40ற்கு 40 எனும் மக்களின் பேராதரவை பெற்றுள்ள மக்களின் முதல்வர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய தருமபுரி மாவட்ட ஆட்சியர், மதிப்பிற்குரிய மக்களுடன் முதல்வர் தனி அலுவலர், மதிப்பிற்குரிய அரசு செயலாளர்கள், மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சிறப்புமிகு இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடுவோர் தருமபுரி அரசு கல்லூரி மாணவிகள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தருமபுரி மாவட்டம் மீதும் மக்கள் மீதும் பெரும் அன்பு கொண்டுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தருமபுரி மாவட்டத்தை முன்னேற்ற பல்வேறு திட்டங்களை இங்கிருந்தே செயல்படுத்த வேண்டும் என விருப்பம் கொண்டுள்ளவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களை விழா வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.